ஆ, ஐயா முன்னோர்களுக்கு திதி குடுக்குறத பத்தி சுவாமி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? முன்னோர்களுக்கு திதி கொடுக்க போகிறேன் சாமின்னு சொன்னால் சாமி ஒரு நாள் மறக்கிறது இல்லை. ஆனால் யாரையாவது கூப்பிட்டு நீ போய் கயா போயிட்டு திதி கொடுத்துட்டு வா, ராமேஸ்வரம் போயிட்டு திதி கொடுத்துட்டு வா, இப்படிலாம் சாமி ஒரு நாளும் சொன்னதில்லை. சுவாமி தன்னுடைய அந்த பப்பா ராமதாஸ் கற்றுக் கொடுத்த சுவாமி ரமண மகரிஷி கற்றுக் கொடுத்த, அரவிந்தோ கற்றுக் கொடுத்த, தன்னுடைய குருநாதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பாதையிலேருந்து ஒரு நாள் விலகி போனது இல்லை. எந்த விதமான ரிச்சுவல்ஸும் சாமி தன்னுடைய வாழ்நாளில் பண்ணது இல்லை. ஏன் பப்பா ராமதாஸனுடைய சமாதிக்கு கூட சாமி போனதில்லை. ஸோ எதுக்குமே போனதில்லை, சமாதிக்கே போகலை சாமி. பப்பா ராமதாஸ் மறைஞ்ச அந்த நிகழ்வு கூட சாமிக்கு போகலை. சாமிக்கான விஷயம் தெரியும், போகலை. ஏன்னா சாமிக்கு என்ன ஒரு நம்பிக்கை நம்பிக்கை சாமி என்ன பார்க்குறாருன்னா, என் குருநாதர் என்கிட்ட எப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் எப்படி மறைய முடியும்? ஸோ எதுவுமே மறைய முடியாத ஒரு வஸ்து, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு நீங்கள் எங்கே போய் திதி கொடுப்பீங்க? சரி, திதி கொடுக்கறது சரீரத்தை தான் கொடுக்க போகிறீங்கன்னா, அந்த சரீரத்துக்கு திதி கொடுத்தது நீங்கள் உங்களுக்கு அதை கொடுத்ததுனால அந்த ஒரு கனெக்டிவிட்டி எப்பயும் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்களா? ஒரு தடவை கொடுப்பீங்க, 2 தடவை கொடுப்பீங்க, 3 தடவை கொடுப்பீங்க, 4 தடவை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மறந்து போயிடுவீங்க. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் அவங்கள ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி போனாங்கன்னா, எது உண்மையான ஒரு குருவை தேடி அவங்களால போக முடியாது. முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நம்மளை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்ச உடனே, அவங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க போயிட்டாங்க. நமக்கும் அதே மாதிரி தான். இந்த கடந்து போன பிம்பங்களை நம்ம இன்னும் அதை கரை சேர்க்கணுங்கிறதுக்காக, நம்ம யாரு கரை சேர்க்கிறதுக்கு அவங்கள? இந்த திதி கொடுத்தா தான் அவங்கள கரை சேர்க்க முடியுங்கிறது எல்லாமே பின்னால் இடைச்சல்கள் இதெல்லாம். அப்படியெல்லாம் நமக்கு அவ்வளோ சக்தியெல்லாம் கிடையாது. அவங்கள கரை சேர்த்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறது இதெல்லாம். இல்லாட்டா அவங்க இதை அடைவாங்க, அப்படி அடைவாங்க, இப்படி அடைவாங்க, நீங்கள் அவங்களுக்கு பின்ன வைக்கணும், அது வைக்கணும், கருமாதி பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இடைச்சல்கள். அந்த ஒரு குடும்ப ஒரு இதை வளர்க்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவான பாப்புலேஷன். வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் ரொம்ப கம்மி. அந்த மெம்பர்ஸை யாகப்படுத்திக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சில காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. அந்த முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த காரியங்களை பண்ண சொல்லுவாங்க. அந்த காரியங்களை பண்ணுறதுனால அந்த முன்னோர்களை பற்றிய ஞாபகம் வரும். அதை தவிர்த்து சில காரியங்கள் நீங்கள் பண்ணுறதுனால அந்த முன்னோர்களுக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது எனக்கு இல்லை. சாமி இதை ஒரு நாள் யாருக்கும் சொன்னதில்லை. எங்கள் அப்பா இறந்தது, எங்கள் அம்மா இறந்தது, எல்லாமே நடந்தது. அதேபோல் என்னுடைய அண்ணன் இறந்தது. நீலாம் உங்கள் வீட்டில் யார் யார் இறந்தாங்க, நீ அவங்களுக்கெல்லாம் திதி பண்ணிட்டியா, நீ எங்கே போய் பண்ண, அவங்க சாம்பலை எங்கே கரைச்ச, இந்த மாதிரி விவரங்கள் சாமி யார்கிட்டையுமே கேட்டதில்லை. ஏன் முருகேசன் நான் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச டிவோட்டி. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். அந்த உடலை தகனம் பண்ணிட்டாங்க சாமியை பண்ணோம். யார் அந்த கொல்லி வச்சாங்கன்னு கேட்டார். அவங்க பிள்ளைங்க தான் வச்சாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் பாடியை கொண்டு இந்த பெட்டி என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். அந்த பெட்டியும் சேர்த்து எரிச்சிட்டாங்க சாமி அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி வந்தாங்க. அந்த நினைவு நாளில் நாங்கள் இது பண்ணணுமான்னு கேட்பாங்க. சாமி பதிலே சொல்ல மாட்டார். ஆனால் அன்றைக்கி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஆசிரமத்தில். ஏழைகளுக்கு அன்னதானத்துக்கு அன்றைக்கி அவங்களுடைய உபயோகமாக இருக்கும். இவ்வளோ தான் பண்ணுவாங்க தவிர்த்து அதுவும் சாமிகிட்ட சொல்லிக்கல. சாமி இன்றைக்கி என்னுடைய கணவருடைய நினைவு நாள், அதனால் இன்றைக்கி அன்னதானம் நான் பண்ணேன் சாமி. சாமி மை ஃபாதர் பிளஸஸ் யூ, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதை செஞ்சே ஆகணும்னு சாமி யார்ட்டையுமே சொன்னது இல்லை. சாமி எந்த விதமான ஒரு சம்பிரதாயங்களுக்கோ சடங்குகளுக்கோ முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. ஒரு சரீரம் வந்தது, வாழ்ந்தது, மறைஞ்சது. அடுத்து எத்தனையோ சரீரங்கள் வரப்போகுது, வாழப்போகுது, மறையப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் சடங்குகள் மட்டும் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தால் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி எப்போ தான் போய் முழுமை அடைய போகுது?
அதனால் இந்த சடங்குகளுக்கு சாமி ஒரு நாள் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. இந்த சடங்குகளை செய்யணும் யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. இந்த சடங்குகள் செய்கிறவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, இந்த சடங்குகள் செய்யாதவங்கெல்லாம் பாவிகள்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. யாருக்கு சடங்குகள் செய்யணும் ஆசை இருக்கோ செஞ்சுக்கோங்க. யாருக்கு சடங்குகள் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா எனக்குள்ளே இருக்கார், என் அண்ணன் எனக்குள்ளே இருக்கா, என் மனைவி எனக்குள்ளே இருக்கான், எல்லாம் இப்படியே நினச்சிட்டு போகிறவங்களுக்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாது. அதனால் எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ நேராது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நன்மைக்கு தான் இருக்காங்க நினச்சிருப்பாங்களே தவிர்த்து எனக்கு நீ இது பண்ணலை அதனால் உனக்கு கஷ்டம் கொடுப்பேன்னா சொல்லுவாங்க. நீ எனக்கு இது பண்ணலை, என்னுடைய விருப்பத்தை நீ பூர்த்தி பண்ணலை, அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னா சொல்லுவாங்க. நம்ம அம்மா அப்படி செய்வாங்களா, நம்ம அப்பா அப்படி செய்வாங்களா, நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கள்ல. அதனால் இது எல்லாமே பின்னால் வந்த இடைச்செருகல்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை.